இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர்ல வண்டி நம்பர்ல ஜீரோ வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஜீரோ வரலாமா வரக்கூடாதா, வந்தா எந்த மாதிரி வரலாம் இல்லைன்னா வரக்கூடாது அப்படிங்கிறது இந்த வீடியோல முழுமையாவே தெரிஞ்சுக்கலாம். மொபைல் நம்பர் ஆகட்டும், டூ வீலர் ஆகட்டும், கார் ஆகட்டும், எதுலனாலும் எண்கள்ல ஜீரோ எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு முழுமையான வீடியோவா இந்த இதுல கண்டிப்பா இருக்கும். அதாவதுங்க, நம்ம இது வரைக்கும் 12 ராசிக்கும் எந்தெந்த எண்கள் எல்லாம் நமக்கு நல்லது பண்ணும், அதாவது மொபைல் நம்பர்ல எந்த மாதிரி எண்கள் வச்சுக்கலாம், வண்டி நம்பர்ல எந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தனித்தனியா வீடியோவும் கொடுத்துருக்கோம் 12 ராசிக்குமே. யாராவது பார்க்காம இருக்கீங்கன்னா அந்த வீடியோவை பாருங்க. இங்க யூடியூப்ல ஒவ்வொருத்தங்க, சார் இந்த மேடம் இப்படி பேசினாங்க, அந்த சார் அப்படி பேசினாங்க, இந்த சேனல்ல இப்படி பேசினாங்க, இந்த மாதிரி ஜீரோ வரக்கூடாதுங்கிறாங்க, கடைசியில ஜீரோ வரக்கூடாதுங்கிறாங்க, ஆரம்பத்துல ஜீரோ வரக்கூடாதுங்கிறாங்க, இந்த தொழில் ஸ்தானத்துல வரக்கூடாதுங்கிறாங்க, குடும்ப ஸ்தானத்துல வரக்கூடாதுங்கிறாங்க, பிள்ளைங்க ஸ்தானத்துல வரக்கூடாதுங்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் கேட்கறீங்க இல்லைங்களா? இதை முதல்ல தெளிவா ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. வணக்கம். நம்ம இப்ப மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக இணைந்திருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர்ல வண்டி நம்பர்ல ஜீரோ வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவதுங்க, நம்ம இது வரைக்கும் 12 ராசிக்கும் எந்தெந்த எண்கள் எல்லாம் நமக்கு நல்லது பண்ணும், அதாவது மொபைல் நம்பர்ல எந்த மாதிரி எண்கள் வச்சுக்கலாம், வண்டி நம்பர்ல எந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தனித்தனியா வீடியோவும் கொடுத்துருக்கோம் 12 ராசிக்குமே. யாராவது பார்க்காம இருக்கீங்கன்னா அந்த வீடியோவை போய் பாருங்க. ஆனா இங்க யூடியூப்ல ஒவ்வொருத்தங்க, சார் இந்த மேடம் இப்படி பேசினாங்க, அந்த சார் அப்படி பேசினாங்க, இந்த சேனல்ல இப்படி பேசினாங்க, இந்த மாதிரி ஜீரோ வரக்கூடாதுங்கிறாங்க, கடைசியில ஜீரோ வரக்கூடாதுங்கிறாங்க, ஆரம்பத்துல ஜீரோ வரக்கூடாதுங்கிறாங்க, இந்த தொழில் ஸ்தானத்துல வரக்கூடாதுங்கிறாங்க, குடும்ப ஸ்தானத்துல வரக்கூடாதுங்கிறாங்க, பிள்ளைங்க ஸ்தானத்துல வரக்கூடாதுங்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் கேட்கறீங்க இல்லைங்களா? இதை முதல்ல தெளிவா ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஜீரோ வரலாமா வரக்கூடாதா, வந்தா எந்த மாதிரி வரலாம் இல்லைன்னா வரக்கூடாது அப்படிங்கறது இந்த வீடியோல முழுமையாவே தெரிஞ்சுக்கலாம். மொபைல் நம்பர் ஆகட்டும், டூ வீலர் ஆகட்டும், கார் ஆகட்டும், எதுலனாலும் எண்கள்ல ஜீரோ எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு முழுமையான வீடியோவா இந்த இதுல கண்டிப்பா இருக்கும். இங்க பாருங்க, இப்ப நீங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பரா இருக்கலாம், டூ வீலர் நம்பரா இருக்கலாம், கார் நம்பரா இருக்கலாம், எதுல வேணா ஜீரோ இருக்கட்டும், சரிங்களா? இப்ப நான் சொல்லக்கூடியதை கேட்கும்போது எந்தெந்த நம்பரை கூட, அதாவது ஒரு எண் கூட ஜீரோ முன்னாடி இருந்தா ஒரு பலன், பின்னாடி இருந்தா ஒரு பலன், அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஜீரோ அப்படிங்கிறது ஒரு எண்ணோட மதிப்பை கூட்டவும் செய்யும், குறைக்கவும் செய்யும். சரி, இப்ப இங்க பாருங்க, நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுல முக்கியமான ஒரு விஷயத்த என்ன கேட்டாங்கன்னா, மொபைல் நம்பர்ல கடைசியில ஜீரோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, வண்டி நம்பர்ல கடைசியில ஜீரோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கிறத அதிகமா கேட்டாங்க. சரிங்களா? சரி, இப்ப இங்க பாருங்க, கடைசியில வருது அப்படின்னா டபுள் ஜீரோ அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. எப்படி நல்லது அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரகசியங்களை, அதாவது உங்களோட சம்பாத்தியம், உங்க குழந்தைகளோட நல்லது கெட்டது, இது எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நீங்க வெளியவே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? நீங்களா சொன்னா மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் அந்த டபுள் ஜீரோங்கிறது ரகசியம் நிறைந்தது. இங்க பாருங்க, மொபைல் நம்பர்ல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த ஸ்தானத்துக்கு அது ரகசியம் தான் அர்த்தமே ஒழிய அது ஆகாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. இன்னொன்னு, டபுள் ஜீரோ அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஸ்தானத்துல இருந்தாலும் ரொம்ப உங்களை போட்டு பாடா படுத்துறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு, இந்த இல்லீகல் பிஸ்னஸ் பண்றாங்க பாத்தீங்களா, வெளியே சொல்லவே முடியாது, நான் இதில் தான் சம்பாதிக்கிறேங்க, இப்படி தான் சம்பாதிக்கிறேங்க அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே அந்த டபுள் ஜீரோங்கிறது தொழில் ஸ்தானத்தில் வர்ற மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே நல்லதே நடக்கும். இங்கே பாருங்க, நம்ம சீட்டு கட்டில் ஜோக்கர் மாதிரின்னு வச்சுங்களேன் இந்த டபுள் ஜீரோங்கிறது. எங்கே நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெற்றி. சரிங்களா? அதுவே இந்த டபுள் ஜீரோ பார்த்தீங்கன்னா வீட்டோட ஸ்தானத்தில், அதாவது சொத்து ஸ்தானத்தில் 4வது டிஜிட்ல இருக்கு அப்படின்னா அங்க எப்படி இருக்குன்னா வீட்டுக்குள்ள ரகசியங்கள் நிறைய இருக்கும். அதே குடும்பஸ்தானத்துல 2ஆம் இடத்துல இருக்குது, உங்க மனைவி ஸ்தானம் கனவு ஸ்தானத்துல இருக்குது அப்படின்னா அங்க நிறைய ரகசியங்கள் இருக்கு, வெளியே சொல்ல மாட்டீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? அதுக்காக இது ஆகாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுவே 0 1
அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இங்கே வந்து உங்களோட மதிப்பு மரியாதைக்காக நீங்கள் வந்து படணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதே வந்து கடைசியில் வந்து 10ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். மொபைல் நம்பரில், டூ வீலர் நம்பரில், கார் நம்பரில் கடைசியில் 10ன்னு வந்துருச்சு. அப்போ லாஸ்ட்டில் 0 தானே வரும். அப்படி இருக்கும்போது அந்த 10ங்கிறது உங்களுக்கு நன்மை தான் செய்யும். 20ன்னு இருந்தாலும் நன்மை தான் செய்யும். 30ன்னு இருக்குதுன்னா ஒரு நிலையான இடம் பிடிக்கிறதுல ஓடிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படிங்க? ஒரு நிலையான இடம் பிடிக்கிறதுல ஓடிட்டே இருக்கிறீங்க. உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அந்த வேலையை கரெக்டாக செய்யக்கூடிய டேலண்ட் எல்லாம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையை பிடிச்சி நிலைநாட்டுறதுக்கு படுவீங்கன்னு தான் அர்த்தம். இதுவே 40ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். கடைசியில் 40ன்னு இருக்கு அப்படின்னா நீங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுக்குள்ள பயங்கரமான ஒரு கவலை உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இது மொபைல் நம்பரில் இருந்தால் குழந்தைங்களை பற்றின கவலையாக இருக்கும். சரிங்களா? டூ வீலரில் காரில் இருந்தாலும் அதே தான், ஃபேமிலி பற்றின கவலை. பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறது, குடும்பத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற சிந்தனை தான் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் 50ன்னு இருக்குன்னு வச்சிங்களேன் லாஸ்ட்டில். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கஷ்டம் 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 கஷ்டங்கிறது எங்கே திரும்பினாலும் இருக்கிற மாதிரி இருக்கும். பயம் வந்துடும். ஓ, இவனை கொடுக்கணும், அவனை கொடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மூளையை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குதுங்கிற அந்த பயத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அந்த 50 கொடுக்கும். இதே 60 இருக்குன்னு வச்சுங்களேன், 60ன்னு சொல்லிட்டு, அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக உருவாகும். எப்படிங்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனைங்கிறது உருவாகும். இது மொபைல் நம்பரில் இருந்துன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, உங்கள் குழந்தைங்க இருக்குது, உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னா உங்கள் குழந்தையோட ஃபேமிலியில் பிரச்சனை. உங்களுக்கு கல்யாணம் மட்டும் ஆயிருக்கு, குழந்தையே பிறக்கல அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் பிரச்சனை. புரியுதுங்களா? சரி, இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நகை வாங்குறதுக்கு படுற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த 60 அப்படிங்கிற நம்பர் கொடுக்கும். அந்த 6க்கு பக்கத்தில் வரக்கூடிய 0 அப்படி ஒரு பிரச்சனையை கொடுக்கும். சரிங்களா? அதுவே 70 அதாவது 70 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கேயும் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை வலுவாக இருக்குன்னு தான் அர்த்தம். டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பையும் அது ஏற்படுத்தி விடும். குழந்தைங்களாம் வந்து சொல் பேச்சு கேட்கவே மாட்டாங்க. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, நீங்கள் சொல்கிறத அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மையை கொண்டாந்து கொடுக்கும். அதே நேரத்தில் வீட்டுக்கு எந்த உதவியும் உங்களால் இருக்காது. வெளியில் தெரிஞ்சவங்க யாராவது எதாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா ஓடி போய் செஞ்சுட்டு இருப்பீங்க. அங்கே நல்ல பேர் நிறைய கிடைக்கும். வீட்டுக்குள்ளே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது, வீட்டுக்கு வெளியே தான் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சரிங்களா? அதுவே லாஸ்ட்டில் 80ன்னு இருக்குது, 80 இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். செம சூப்பர். மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே 90ன்னு இருந்தாலுமே தைரியம் தன்னம்பிக்கை, அடுத்தவங்களால முடியாத விஷயத்தை எல்லாமே உங்களால் முடிக்க முடியும். சரிங்களா? அதே லாஸ்ட்டில் 00ன்னு இருக்குன்னு சொன்னால் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, ரகசியங்கிறது நிறைஞ்சு இருக்குது. சரிங்களா? இதுதான் மொபைல் நம்பரில் கடைசியில் 0 வரலாமா வரக்கூடாதாங்கிறதுக்கு முழுமையான தகவல். இதுக்கு மேலே யாராவது அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்னதையுமே உங்களுக்கு தெரிஞ்ச மொபைல் நம்பரில் அப்ளை பண்ணி பாருங்கள். இருந்துச்சு, அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. சப்போஸ் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? சப்போஸ் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா விட்டுருங்க. சரிங்களா? இங்கே நிறைய பேர் 00 வந்தால் தப்பு தப்பு தப்பு, 0 வந்தால் தப்புங்கிறத பார்த்து பயந்து அந்த நம்பரை பார்க்கும்போது இங்கே பாருங்க, மனசுக்குள்ள பயங்கிறது வந்துருச்சுன்னு சொன்னாலே அடுத்து நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே தப்பாக நடக்கிற மாதிரியே வரும். ஒவ்வொரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னால் இதனால தான் நடக்குதுங்கும் போது மறுபடியும் உங்களுக்கு பிரச்சனைங்கிறது அதிகமாக உருவாகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஏன்னா இங்கே பாருங்க, மனசு அப்படிங்கிறது இறைவனோட கனெக்டிவிட்டி சம்மந்தப்பட்டது, ஆள் மனசு. இதை தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெடிடேஷனில் நம்மளோட உள்ளே இருக்கக்கூடிய ஆள் மனசுக்குள்ள நம்ம என்னெல்லாம் பதிவு பண்ணி வைக்கிறோமோ அதெல்லாம் தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு இழுத்து கொடுக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லதாகவே மைண்டுக்குள்ளே பதிவு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது மொபைல் நம்பரில் 00ங்கிறது இல்லை கடைசியில் 0 இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாருக்காவது உங்கள் லிஸ்ட்டில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்கு, சப்ஸ்கிரைபு எல்லாமே பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் அனுப்பி விடுங்க. சரிங்களா? மற்றபடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே என்னுடைய அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.